திமுகவின் பொதுச் செயலாளராகும் ஓபிஎஸ் துரைமுருகன் ராஜினாமா. ஸ்டாலின் அதிரடி அறிவிப்பு. அதாவது திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்று ஓபிஎஸ் தெரிவித்துள்ளார். ஓபிஎஸ் திமுகவில் எப்போது இணைவார் என்பது குறித்து இந்த செய்தியில் விரிவாக பார்க்கலாம். அதாவது அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தி வந்தார். ஆனால் அவருடன் இருந்த மூத்த தலைவர்கள் மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம் ஆகியோர் திமுகவில் சேர்ந்ததால் ஓபிஎஸ் தனி மரம் ஆனார். இதனால் அதிர்ச்சி அடைந்த ஓபிஎஸ் அதிமுகவில் மீண்டும் சேர ஆர்வம் காட்டிய போதிலும் இபிஎஸ் ஆதரவுக்கு மறுத்துவிட்டார். இதனால் ஓபிஎஸ்ஸின் அடுத்த மூவ் என்ன என்பதை பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து கேட்டு வந்தனர். அதற்கு தை முடிவதற்குள் வழி பிறக்கும் என்று அவர் சொல்லி வந்தார். இந்த நிலையில் திமுக ஆட்சியின் கடைசி சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்று நிறைவடைந்த நிலையில் சட்டப்பேரவை வளாகத்தில் ஓபிஎஸ் திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலினை சந்தித்து பேசியது அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. முதல்வரை சந்தித்து விட்டு வெளியே வந்த ஓபிஎஸ் மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் என்று உறுதிபட கூறியுள்ளார். மேலும் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ஓபிஎஸ் 5 ஆண்டுகால திமுக ஆட்சி சிறப்பாக நிறைவு பெற்றதன் காரணமாக முதல்வரை சந்தித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தேன் என்றார். முன்னதாக சட்டப்பேரவையில் பேசிய ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ ஐயப்பன், எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சியுடன் முதல்வர் ஸ்டாலின் மீண்டும் முதல்வராக பதவியேற்பார் என்று கூறியிருந்தார். இது குறித்து ஓபிஎஸ்ஸிடம் செய்தியாளர்கள் கேட்டனர். அதற்கு பதிலளித்த அவர் தனது எண்ணம் செயல்பாட்டை தமிழக மக்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர் ஐயப்பன் சொல்லியிருக்கிறார். இன்று இருக்கிற அரசியல் சூழ்நிலை, 5 ஆண்டுகால ஆட்சியின் நிலை, அவர்கள் இந்த நாட்டுக்கு செய்துள்ள சாதனைகள் இவையெல்லாம் மக்கள் மனதில் ஆழமாக பதிந்துள்ளது. மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு திமுகவுக்கு இருக்கிறது. தமிழகத்துக்கே வழி பிறந்துள்ளது என்றார். தொடர்ந்து திமுகவில் இணைவீர்களா என்று கேட்டதற்கு மறுப்பு எதுவும் சொல்லாத ஓபிஎஸ் பொறுமையாக காக்கும்படி கூறினார். மேலும் மீண்டும் ஸ்டாலின் தான் முதல்வர் என்று ஓபிஎஸ் சொல்லியிருப்பதன் மூலம் அவர் திமுகவில் இணைவது உறுதியாகியுள்ளது. அநேகமாக இன்னும் ஒரு வாரத்துக்குள் ஓபிஎஸ் திமுகவில் இணைவர் என தகவல்கள் கூறுகின்றன. ஓபிஎஸ் தமிழகத்தின் முதல்வராக இருந்தவர். அவர் இணைந்தால் திமுக என்ன பதவி கொடுக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு அடுத்து தமிழகத்தில் முதலமைச்சராக பதவியேற்ற அதிமுகவின் முன்னாள் ஒருங்கிணைப்பாளரும் பொருளாளருமான ஓ பன்னீர்செல்வம் தற்போது அரசியல் அடையாளம் இன்று தவிர்த்து வருகிறார். மேலும் ஆதரவாளர்களின் பெரும்பாலானோர் திமுகவுக்கு தாவிவிட்ட நிலையில் என்ன முடிவெடுப்பது என தெரியாமல் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதற்கிடையே தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை ஓ பன்னீர்செல்வம் சந்தித்து பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட அதிகார போராட்டத்தின் போது சசிகலா தரப்பின் அழுத்தம் காரணமாக முதல்வர் பதவியை ராஜினாமா செய்த ஓபிஎஸ் பின்னர் அவருக்கு எதிராக தர்ம யுத்தம் என்ற அரசியல் போராட்டத்தை தொடங்கினார். மேலும் அந்த காலகட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் கே. முன்னுசாமி, நத்தம் விஸ்வநாதன், பெங்களூரு புகழேந்தி உள்ளிட்ட பலர் ஓபிஎஸ்க்கு துணை நின்றனர். ஆனால் ஊழல் வழக்கில் சிறை செல்லும் முன் சசிகலா எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக நியமித்து சென்றது அரசியல் சூழ்நிலையை முற்றிலும் மாற்றியது. குறிப்பாக சசிகலாவின் ஆதரவால் ஆட்சி கட்டிலில் அமர்ந்த பழனிசாமி பின்னர் ஓபிஎஸ்ஸுடன் சமரசம் செய்து சசிகலா குடும்பத்தினரை கட்சியில் இருந்து ஒதுக்கினார். அதன் பின்னர் ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளராகவும் பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளராகவும் அதே நேரத்தில் முதல்வராகவும் இருந்து இருவரும் இணைந்து அதிமுகவை வழிநடத்தினர். இந்த கூட்டணி சில காலம் வலுவாக செயல்பட்டது. ஆனால் 2021 சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு கட்சிக்குள் எழுந்த ஒற்றை தலைமை விவகாரம் அதிமுகவில்
பெரும் பிளவை ஏற்படுத்தியது. மேலும் இதன் உச்சமாக எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஓபிஎஸ்ஐயும் அவரது ஆதரவாளர்களையும் கட்சியிலிருந்து நீக்கியது. இதை அடுத்து ஓபிஎஸ் மீண்டும் பழனிசாமிக்கு எதிராக இரண்டாவது தர்ம யுத்தத்தை அறிவித்தார். மேலும் அதிமுகவின் பொதுக்குழுவின் மூலம் பொதுச் செயலாளராக அங்கீகரிக்கப்பட்ட பழனிசாமி ஓபிஎஸ்க்கு இனி அதிமுகவில் இடமில்லை என்று திட்டவட்டமாக அறிவித்ததும் ஓபிஎஸ்ஸின் அரசியல் நிலை மேலும் சிக்கலானதாக மாறியது. இதன் காரணமாக மீண்டும் அதிமுகவிற்குள் நுழைவதற்கான பாஜகவின் ஆதரவை நாடினார் ஓபிஎஸ். பாஜகவும் அவரை பயன்படுத்தி பழனிசாமியை கட்டுப்படுத்த முயன்றதாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த முயற்சிகள் பயனளிக்காத நிலையில் வரும் 2026 சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு பாஜக நேரடியாக பழனிசாமி தரப்புடன் கூட்டணி ஒப்பந்தத்தை உறுதி செய்தது. ஓபிஎஸ் மற்றும் தினகரனை அதிமுகவில் சேர்க்க பழனிசாமி மறுத்தாலும் பாஜக தனது கோட்டாவில் அவர்களுக்கு தொகுதிகள் ஒதுக்க திட்டமிட்டதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டது. இறுதியில் தினகரனுக்கு மட்டும் பச்சை கொடி காட்டிய பழனிசாமி ஓபிஎஸ்க்கு கதவை மூடிவிட்டார். மேலும் இந்த அரசியல் குழப்பத்திற்கிடையே ஓபிஎஸ்ஸுடன் இருந்த முக்கிய நிர்வாகிகள் ஒருவர் பின் ஒருவராக விலகத் தொடங்கினர். மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம், மருது அழகராஜ் உள்ளிட்டோர் திமுகவில் இணைந்தனர். சமீபத்தில் ஓபிஎஸ் மூலம் ராஜ்யசபாவுக்கு அனுப்பப்பட்ட தர்மரும் மீண்டும் அதிமுகவில் இணைந்தது ஓபிஎஸ் தரப்புக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியது. மேலும் ஓபிஎஸ் நம்பிக்கைக்குரிய ஆலோசகராக இருந்த பன்ருட்டி ராமச்சந்திரன் தனி கட்சி ஆரம்பித்து விட்டார். மேலும் சில நிர்வாகிகள் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தாவலாம் என சொல்லப்படுகிறது. இதனை அடுத்து அரசியலில் அடுத்து என்ன செய்வது என்ற முடிவை எடுக்க முடியாமல் திணறி வருகிறார் ஓ பன்னீர்செல்வம் என்கின்றனர் அவரது ஆதரவாளர்கள். இந்த நிலையில் பாஜகவுடன் பேசி பார்த்தாலும் பலன் கிடைக்காத நிலையில் விஜயுடன் கூட்டணி அமைக்கலாம் என திட்டமிட்டு வந்த நிலையில் திடீரென ஓபிஎஸ் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து பேசியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஓபிஎஸ் முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். திடீரென இந்த சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. மேலும் இது சாதாரணமான மரியாதை சந்திப்பாக என்று கேள்வியும் எழுந்துள்ளது. அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உடனான கருத்து வேறுபாட்டால் ஓபிஎஸ் தனியாக செயல்பட்டு வருகிறார். அவரது ஆதரவாளர்கள் சிலர் ஏற்கனவே திமுகவில் மற்றும் தவகவில் இணைந்துள்ளனர். கூட்டணி முடிவு தாமதமாக இருந்தாலும் மேலும் பலர் மாற்று கட்சிக்கு செல்லலாம் என்ற பேச்சும் எழுந்துள்ளது. மேலும் இந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் தற்போது திமுகவில் இணையலாம் என்ற முடிவை எடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஆக இப்படியான நிலையில்தான் துரைமுருகன் உடல்நிலை கருதி அவரை ராஜினாமா செய்ய முடிவெடுத்ததால் அவருடைய பதவியான பொதுச் செயலாளர் பதவியை முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களுக்கு கொடுக்கலாம் என்று ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது என அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை காமெண்ட்ல சொல்லுங்கள். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.